என்னடா வீடியோ தொடர்ந்துமே பொங்கல் வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஒரு பொங்கல் வைக்கிற விழா பற்றி ஒரு திருவிழா பற்றி சூப்பரான ஸ்பெஷலான நியூஸ் சொல்ல போகிறாங்க. என்ன நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் தினேஷ். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் கிராமத்திற்குரிய அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயம் பற்றியும் அருள்மிகு துலுக்கானத்தம்மன் அம்மனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் கோயிலோட வரலாறோ, கோயில் எப்படி ஆரம்பிச்சது, எப்படி தொடங்கணும், இதை பற்றி தான் சொல்ல போகிறது இல்லைங்க. இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பொறுத்தவரையும் இந்த கிராமத்தை பற்றியும் வெவ்வேறு சமூக மக்கள் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வைக்கிறது வழக்கமாக இருங்க. ஏன்னா பொங்கல் வைக்கிறதா பெரிய விஷயமா? அது ஒரு வீடியோ எடுத்து போகிறீங்களா? ஆமாங்க, பெரிய விஷயம் தான். ஒரு கோயிலை கட்டிட்டு என்னோட சமூக தான் சொந்தம், இந்த கோயில் யாரும் வரக்கூடாது சொல்ல சமூக மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இப்போவும் சமீபத்தில் வாழ்ந்துருக்காங்க. இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க, நீங்கள் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எந்த சீனும் இல்லைங்க, எல்லாரும் ஒன்று, சாமியை பொறுத்த எல்லாம் ஒன்று சொல்லிட்டு ரீசெண்டாக போன புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து செல்லியம்மன் ஆலயத்தில் வந்து எல்லா சமூக மக்களும் ஒன்றா சேர்ந்து பொங்கலை சாமி வழிபட்டாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வாழுற கிராம மக்கள் நம்பிக்கையின்படி செல்லியம்மன் வந்து கிராம தேவதை வழிபடுறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா, செல்லியம்மன் வந்து அக்காவாகவும் அவரோட தங்க வந்து துலுக்கானத்தம்மனும் வந்து வழிபடுறாங்க. அக்காவான செல்லியம்மன் கோயிலுக்கு வந்து புதன்கிழமை பொங்கல் வச்சு சாமி வழிபடுவாங்க. நான் சொன்ன மாதிரி வெவ்வேறு சமூக மக்களும் ஒன்றா சேர்ந்து சாமி வழிபடுவாங்க. அது முடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து துலுக்கானத்தம்மன் கோயில் வந்து எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து வழிபடுவாங்க. அது போக வந்து சாமி வீதியில் வருங்க. இந்த கிராமத்தில் ஒரு சில ஊர் நம்பிக்கையிலும் ஊர் வழிபாடுகளும் இருக்குங்க. அந்த வழிபாடுகள் பார்த்திங்க அப்படின்னா, அந்த கிராம மக்கள் பல காலமாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் இந்த நாள் வரையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு வெவ்வேறு சமூக மக்களும் ஒன்றா சேர்ந்து கோவிலில் பொங்கல் வச்சு சாமி வழிபடுறது ரொம்ப சிறப்பான விஷயங்க. நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் பெரிய விஷயமா, இதெல்லாம் வீடியோ எடுத்து போகிறோன்னு கேட்கலாம். இல்லைங்க, உண்மையாக பெரிய விஷயம். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு கோவிலை கட்டிட்டு இந்த கோவில் எங்கள் சமூகத்தை தான் சொந்தம், இந்த கோவிலில் அவன் வரக்கூடாது, இவன் வரக்கூடாது, அவன் வந்து அந்த கோயிலை மூடும் சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுற மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இன்னமும் இருக்காங்க இல்லைங்க. ஆனால் அதெல்லாம் இந்த ஊரில் கிடையாதுங்க. எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வெவ்வேறு சமூக மக்கள் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வச்சு சாமி வழிபடுறது இந்த ஊருக்கே சிறப்புங்க. ஒரு கோவில், ஒரு சாமின்றது பொது, அது எல்லாரும் சாமி வழிபடணும், எல்லாரும் வந்து சாமி வணங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் முதல் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சின் மீது நன்றிகள்.